பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 12 வருட வனவாசமும் 1 வருட அஞ்ஞானவாசமும் முடிந்து இப்பொழுது அவர்களுக்கு சேர வேண்டிய, அதாவது பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய அந்த பாதி ராஜ்யத்தை உரிமையோடு கேட்க வேண்டும் என்று கிருஷ்ணன் சொல்ல, அப்படி கேட்பது தவறு. நாம் துரியோதனிடத்தில் கெஞ்சி கேட்டால் ஒருவேளை அவன் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலராமன் தன்னுடைய கருத்தை கூற வெகுண்டு எழுந்தான் சாத்தகி. இதுவரையிலும் தர்மத்தை மீறி ஒரு செயல் செய்தவர்கள் அல்ல பாண்டவர்கள். வேண்டுமென்றே வஞ்சகத்தினால் வரவழைத்து இவர்களுடைய செல்வத்தை அதர்ம மார்க்கத்தினால் வைத்திருப்பவன் துரியோதனன். அப்போ துரியோதனிடம் போய் கெஞ்சுவதா அப்படின்னு சொல்லிட்டு சாத்தகி. இந்த நிலையிலே துருபதராஜன் என்ன செய்தான்? ஒரு வயதான ஒரு பிராமணனை அழைத்து, நீ போய் மிருதுவாகவும் பேசக்கூடாது, மிகவும் கோபம் வரும்படியும் பேசக்கூடாது, நமக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதனை தெளிவாக அவர்களுக்கு எடுத்துச் செல் என்று அனுப்பி வைத்தனர். அவன், அதாவது விருத்த பிராமணர், அஸ்தினாபுர அவைக்கு வந்து திருதராஷ்டிரன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வனவாசமும் அஞ்ஞானவாசமும் இடிதே நிறைவுற்ற நிலையில் பித்ராஜித சொத்துக்களாக இருக்கக்கூடிய, உதாரணத்திற்காக அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசித்திர வீரியனுக்கு 2 குழந்தைகள், அதில் திருதராஷ்டிரன் பாண்டு. அப்போ அந்த வழி வழியாக வரக்கூடிய சொத்திலே 2 புதல்வர்கள் இருக்க, ஆனால் முழுவதுமாக அதை ஆண்டு அனுபவித்து கொண்டு இருப்பது திருதராஷ்டிரனே. நியாயமாக பார்த்தால் அதில் பாதி ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள் பாண்டுவின் புதல்வர்களாக இருக்கக்கூடிய பாண்டவர்கள். இதனை சபை முன்னே எடுத்துரைத்தான். இதில் என்ன விஷயம்னா, பீஷ்மர் இதனையெல்லாம் கேட்டு, இந்த பிராமணர் சொல்வது முற்றிலும் சரியே, அவர்கள் அந்த வனவாசத்தையும் அஞ்ஞானவாசத்தையும் அற்புதமாக முடித்துவிட்ட நிலையில் நாம் ராஜ்யத்தை திருப்பி தருவது நல்லது மட்டுமல்லாது, அது பாண்டவர்களுக்கும் நல்லது, கௌரவர்களுக்கும் நல்லது. நாளை ஒருவேளை போர் நடைபெறுமே ஆனால் நிச்சயமாக நம்மளுடைய குலம் நாசமாகும். இதையெல்லாம் பீஷ்மர் எச்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது, அத்தனை பேரும் இருக்கும்போது கர்ணன் எழுந்தான். வயதிற்கு மரியாதை கூட கொடுக்க தெரியாத கர்ணன் என்னன்னா கண்ணா பின்னான்னு, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, துரியோதனன் எவ்வளவு தர்மிஷ்டன், அவர்கள் வனவாசத்தையும் அஞ்ஞானவாசத்தையும் முடிக்கும் முன்பே துரியோதனன் அவர்களை கண்டுகொண்டான். நியாயமாக துரியோதனிடத்தில் வந்து கேட்டால் எதுவும் தருவான், ஆனால் அநியாயமாக ஒரு துளி கூட அவனிடமிருந்து பெற முடியாது. இதை சொல்பவன் யார் அப்படின்னா கர்ணன். அத்தனை பெரியவர்களும் ஒப்புக்கொண்ட பிறகு இன்னும் அந்த பழைய வாதத்தையே சபையில் வைத்து கொண்டிருந்தான் மட்டுமின்றி கர்ணன் ஏதோ அதர்மின் துரியோதனனை சொல்லிட்டு இருக்கீங்களே, அவன் தர்மத்தின்படிதான் நடக்கிறான் என்று இவன் ஒருவன் மட்டும் கூறி பேசிக் கொண்டிருந்தான். இதனால் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் வாக்குவாதம் முற்றியது. ஆனால் திருதராஷ்டிரன் பார்த்தான், இது நல்லதல்ல. அஸ்தினாபுரத்தினுடைய ஆணிவேர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பீஷ்மாச்சாரியார் மனம் நொந்தால் தவறு என்று நினைத்த திருதராஷ்டிரன் கர்ணனை முதலில் அவன் பேச்சிலிருந்து விடுவித்து, நீ அமர் முதல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமர வைத்தான். அப்ப அந்த இடத்துல திருதராஷ்டிரன் சொல்றான், பீஷ்மர் சொல்றது முற்றிலும் சரியே. திருதராஷ்டிரன் சொல்றான், பீஷ்மர் என்ன சொன்னாரோ அவர்களுக்கு சேர வேண்டியது தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை திருதராஷ்டிரனும் ஒப்புக்கொண்டார். இப்ப அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே அந்த பிராமணன் வேறு நின்று கொண்டிருக்கிறான்.
நாங்கள் அனைவரும் சிந்தித்து ஒரு முடிவெடுத்து சஞ்சயனை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் செல்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான பிராமணனை அனுப்பி வைத்தான் திருதராஷ்டிரன். இன்னொரு பக்கம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சபையில் இந்த மாதிரி கேள்விகள், தன்னுடைய ராஜ்யத்தை நியாயமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை நடப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சேனைகளை தன் பக்கம் எப்படி இழுப்பது என்கின்ற யுக்தியை ரெண்டு பேருமே கடைபிடித்து கைப்பிடித்து வந்தனர். இப்ப இந்த நேரத்தில் துரியோதனன் நினைச்சா என்னன்னு, 4 பேர் மிகவும் பலசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் நினைச்சிட்டு இருந்தா. ஒன்னு பீமசேனன், அடுத்து பலராமன், அடுத்து பார்த்தோம்னா மிகப்பெரிய பலம் வாய்ந்தவன் யார் அப்படின்னா சல்யன். சல்யனுக்கு பிறகு கீச்சகன். இந்த 4 பேரை தவிர இந்த பலசாலிகள் இந்த உலகத்தில் யாரும் இருப்பதாக தோன்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து ஜனங்கள் நம்பினார்கள். அப்போ சல்யன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாத்ரியனுடைய சகோதரன். யார் மாத்ரி அப்படின்னா பாண்டுவின் 2வது மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த மாத்ரியனுடைய சகோதரனே இந்த சல்யன். மிகப்பெரிய வீரன். அவன் தன்னுடைய சேனைகளுடன் வந்து கொண்டிருக்கிறான். இப்ப துரியோதனன் என்ன செய்தான் அப்படின்னா, ஏற்கனவே அந்த சல்யனுடைய அமைச்சர்களை எல்லாம் நயவஞ்சமாக பேசி, இந்த விதையில் இந்த வழியில் நீங்கள் அவர்களை கூட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே திட்டமிட்டு, அங்கு பார்த்தோம்னா இளைப்பாறுவதற்கு ஒரு அற்புதமான பவனத்தை ஏற்படுத்தி, வந்திருக்கும் அனைவருக்கும் அற்புதமான உணவினை அளிக்க செய்து, பார்த்தா சல்யன் இதெல்லாம் பாண்டவர்கள் தான் செய்திருப்பார்கள் அப்படின்னு மனதினால் நினைத்தான் சல்யன். நேரா போனான். அற்புதமாக அந்த உபசரிப்பு, அங்கு அளிக்கப்பட்ட உணவுகள், ஓய்வெடுக்க அற்புதமான ஒரு பவனத்தை நிர்மாணம் செய்திருந்தான். உடனே பாருங்க, இவ்வளவு என்ன சொல்லுது, உணவு, நிம்மதியாக உறங்குவதற்கு இவ்வளவு பெரிய பவனம் அளித்தவருக்கு நான் என்றுமே நன்றிக்காக கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்யனுடைய வாயில் வார்த்தை வந்தது. இந்த வார்த்தை வரவழைப்பதற்காகத்தான் துரியோதனன் வெளியே காத்திருந்தான். எப்பொழுது அவன் வாயிலிருந்து இந்த வாக்கு வருகிறதோ அப்பொழுது என்னை அழையுங்கள், நான் வருகிறேன் என்று ஏற்கனவே அமைச்சர்களிடம் கூறியிருந்தான். அந்த நேரத்தில் துரியோதனன் வந்தான். சல்யனை பார்த்தான். ஆற தழுவி கொண்டனர். இந்த உணவு, பவனம், இதை அத்தனையும் அமைத்து கொடுத்தவன் நானே அப்படின்னா. அந்த நேரத்தில் தான் செய்த தவற்றை உணர்ந்தான். அறியாமல் வாக்கினை கொடுத்து விட்டோம் என்று கொஞ்சம் கலங்கினான். இருந்தாலும் வாக்கு கொடுத்தால் அதை திருப்பி எடுப்பதற்கு யாராலும் முடியாது. அந்த காலத்தில் சொல்னா அந்த சொல்லுக்கு பின் நிற்கும் ராஜர்கள் தான் அதிகம். தவறுதலாக சொல்லிவிட்டாலும் வேறு வழி என்று அந்த சொல்லுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர்கள் அந்த ராஜர்கள். அப்போ துரியோதனன் கிட்ட கேட்கிறான், நீங்கள் யுத்த சமயத்திலே எங்கள் அணியுடன் இணைந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் சொல்ல உடனே சம்மதித்தான் சல்யன். அப்பா, இப்படித்தான் நயவஞ்சமாக, எப்படி கேட்டீங்கன்னா அந்த காலத்தில் தேவதைகள் அவதரித்து அந்த பூமியில் நிறைய பேர் இருந்தனர். அவங்க அத்தனை பேரும் இயற்கையாகவே பாண்டவர் பக்கம் இணைந்தனர். துஷ்டர்கள், தைத்தியர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவதரித்தனர். அவர்கள் அத்தனை பேரும் துரியோதனன் பக்கம் நின்றனர். ஆனால் சில நேரம் தேவதைகளாக பிறந்தவர்களையே சூழ்ச்சியால் தன் பக்கம் இழுத்தான். அதில் ஒன்றுதான் இந்த சல்யன். இந்த சல்யனை தன் பக்கம் இழுத்தாயிற்று. இப்போ சல்யன் கேட்கிறான் துரியோதனன் கிட்டே, நான் உன் பக்கம்தான் நான் போராடுவேன், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நான் பாண்டவர்களை போய் பார்த்து விட்டு வருகிறேன் அப்படின்னா. நீங்க தாராளமா போய் பார்க்கலாம், ஆனா என் பக்கம்தான் நீங்கள் யுத்தத்தில் இருக்க வேண்டும் என்று துரியோதனன் கேட்டுக்கொண்டான். நேரா வரா சல்யன். பாண்டவர்களை பார்க்க தர்மராஜனுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, தானாக தேடி வந்து தன்னுடைய ஆதரவை தரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சான். ஆனா வந்த போது என்னென்ன நடந்ததோ அதனுடைய விவரங்களை கூறினான் சல்யன். அதனால் எந்த விதமான முகத்தில் சலனமே இல்லை.
இவர்கள் வரலையே, இவர்கள் நம்மோடு இல்லையே, அப்படி அல்ல. இது பகவானினுடைய இச்சை அப்படின்னு தர்மராஜன் இருந்துச்சான். அதான் பக்தர்கள் எந்த சமயத்தில் எது நடந்தாலும் இது நம்முடையது அல்ல, இது இறைவன் தீர்மானிப்பது என்று நினைத்து எந்த காலத்திலும் சலனம் கொள்வதில்லை. அதுதான் தர்மிஷ்டர்களுடைய லட்சணம். தர்மத்தை மட்டுமே நம்பியவன். அப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான், நான் அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கைதியாகி நான் துரியோதனன் பக்கம் போராடுவதாக என்னுடைய நிலைமை ஆயிற்று அப்படின்னு சொல்லி இதற்காக நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் அவர்கள் பக்கமே இருந்து நீங்கள் தாராளமாக போரிடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நான் உங்களிடம் கேட்கிறேன். என்னது? உங்களுக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு நேரும் பொழுது அதை சகித்து கொண்டு நீங்கள் அங்கள் போராடுவது அவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லை. ஏன்னா இந்த வார்த்தையை ஏன் தர்மராஜன் சொல்றான் அப்படின்னா, துரியோதனன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனுக்கு சாரதியாக பகவான் கிருஷ்ணன் வருவான். ஆனால் அந்த அர்ஜுனனை வெல்வதற்கு நாம் தயார் செய்து வைத்திருப்பவன் வேறு யாரையும் இல்லை, கர்ணன். அப்ப கர்ணனுக்கு நிச்சயமாக சல்யனை சாரதி ஆக்குவான். அப்போ கிருஷ்ணனுக்கு இணையாக சல்யனை மனதில் நினைத்திருக்கிறான் யார்? துரியோதனன். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, சாரதியாவது ஒன்றும் இழுக்கான விஷயம் இல்லை. ஆனால் அபாண்டமான அந்த வார்த்தைகளால் கொல்லுவான் கர்ணன். அவனுக்கு வாய் அதிகம். அப்ப அந்த நேரத்தில் அதை தாங்கும் சக்தி சல்யனுக்கு உண்டானா இல்லை. இதை மனதில் நினைத்து கொண்டுதான் தர்மராஜன் சொல்றான், உங்களுக்கு அபமானம் நேரிடும். அந்த நேரத்தில் நீங்கள் அதை தாக்குப்பிடித்துக் கொண்டு இருக்க வேண்டிய என்று அவ தன்மானத்தை இழந்து போரிட வேண்டாம் என்கின்ற வார்த்தையை மட்டும் கூறியிருந்தான். ஏனே, ஏற்கனவே நடக்க இருப்பதை முன்கூட்டியே என்ன இதுக்கு ப்ரெடிக்ஷன் அப்படிம்பாங்க. மனதில் நினைத்ததை சல்யனிடம் கூறினான், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னா சல்யன் சென்று. இப்ப இந்த பக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருதராஷ்டிரன் பலவிதமான யோசனை செய்தான். யோசனை செய்து சஞ்சயனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான பிராமணரை அனுப்பி வைத்தாயிற்று. இப்போ அவர்கிட்ட என்ன சொல்லி அந்த சஞ்சயனை அனுப்புவது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சஞ்சயன் சாமானியன் ஆனவன் அல்ல. ஒன்று விதுரன், இன்னொருவன் சஞ்சயன். தனக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், மனதில் பாரம் இருந்தாலும் அதை யாரிடம் பகிர்ந்து கொள்வானா? ஒன்னா சஞ்சயன், இல்லை விதுரன். இவங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா அப்படின்னா, எது தர்மமோ அதை மட்டுமே ஏற்றுக்கொள்பவர்கள் இவர்கள் இருவரும். இவர்கள் இருவரும் சத்திரியர்களா அப்படின்னு கேட்டா இல்லை. ஒப்ப சூத்திரன், ஒப்ப சூத்தன். சூத்தன்னா குதிரையை வளர்ப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா திருதராஷ்டிரனுடைய சாரதியாக இருந்தான். இப்ப இந்த இடத்துல அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் கிட்ட திருதராஷ்டிரன் சொல்வதாக மகாபாரதம் விளக்குகிறது. பாருங்க, ஆரம்பத்தில் இருந்தே நான் பாண்டவர்களை பார்த்து வருகிறேன். சரி, அவர்கள் ஒரு நாள் கூட பொய் பேசி நான் பார்த்ததே இல்லை சஞ்சயா. அதாவது தர்மத்தின் வழியே நடப்பவர்கள் அதனை மீறி ஒரு நாள் நடந்ததை நான் இதுவரை கண்டதில்லை. இந்த உலகத்தில் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? அவர்கள்தான் பாண்டவர்கள். ஏன், அந்த பாண்டவர்கள் தான் திக்விஜயம் செய்து அனைத்து ராஜர்களையும் வென்று அவ்வளவு செல்வங்களையும் எனக்கு கொடுத்தவர் யாருன்னா பாண்டவர். எந்த விதமான தோஷமும் இல்லாதவர்கள், வார்த்தையில் பணிவு, எவ்வளவு கஷ்டம் வந்த போதும் தர்மம் தன்னை என்றுமே விட்டவர் இல்லை பாண்டவர்கள். இவ்வளவு நல்ல அபிப்பிராயங்கள் யாரு? திருதராஷ்டிரன் மனதில் இருந்தது. அது மட்டுமா அப்படின்னா, இந்த ராஜ்யம் அவனை நம்பி யார் ஒருவர் மித்திரர்களாக ஆனாலும், அதாவது பாண்டவர்களோட மித்திரர்கள் அப்படின்னா நண்பர்களாக ஆனாலும், அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த அன்பை கொஞ்சம் கூட குறைக்காமல் கடைசி வரை அவர்களோடு ஸ்நேகத்தை வைப்பவர்கள் பாண்டவர்கள். ஆனா துரியோதனன் அப்படி அல்ல. அவனுக்கு காரியம் ஆக வேண்டும் என்றால் மட்டுமே அந்த நட்பை வைத்துக் கொள்வான், இல்லை என்றில் முறித்துக் கொள்வான். தன்னுடைய மகனை பற்றி நன்றாக அறிந்து வைத்திருந்தார்.
என் பையனுக்கு புத்தி இல்லை. தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய திருதராஷ்டிரன் சொல்றான், அவனுக்குத்தான் புத்தி இல்லைன்னா அவனோட சேர்ந்த அல்பன் யாரு? கர்ணன். எவ்வளவு தன்னுடைய பையனை பால்படுத்தியவன் கர்ணனே என்று நம்பினான் திருதராஷ்டிரன். இப்ப எந்த அளவுக்கு போகிறான் அப்படின்னா, தானே செத்தாலும் பரவாயில்லை என்கின்ற நிலைக்கு அவனுடைய செயல்கள் போய்கொண்டு இருக்கிறது சஞ்சயா. சில நேரத்தில் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம், ஆனால் மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை யார்கிட்டையாச்சும் சொல்லணும்னு தோணும் இல்லையா? இந்த மாதிரி குழந்தைகளை பெற்றால் தந்தையாகிய நான் என்ன செய்ய? எது சொன்னாலும் கேட்பதற்கு தயாராக இல்லாத குழந்தைகளை பெற்ற தந்தையின் நிலைமை பார்த்தாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாண்டவர்களுடைய மேன்மை பற்றியும் மற்றொரு பக்கம் கௌரவர்களுடைய துர்நடத்தை பற்றியும் சஞ்சயனிடம் என்ன சொல்லுது பேசிக்கொண்டிருக்கிறான். இது அத்தனையும் பேசிவிட்டு அந்த சஞ்சனையைத்தான் அனுப்ப வேண்டும். யாரிடம்? பாண்டவர்களிடம். மீண்டும் என்ன சொன்னான், என்ன சொல்லி அனுப்பி வைத்தான் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.